ஊராட்சி மன்ற தலைவர் கவுன்சிலர் பெயர்களை கூறி மோசடி நடந்ததை பார்த்திருக்கிறோம். ஆனால் இங்கே மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் கையெழுத்தை காண்பித்து பல லட்சம் ரூபாய் மோசடி நடந்துள்ளது. லட்சங்கள் கொடுத்தால் பல 100 கோடி ரூபாய். ரிசர்வ் வங்கியின் சின்னம் அடங்கிய ஆவணம். வாய் பிளக்க வைக்கும் வருமானம். சதுரங்க வேட்டை திரைப்படத்தில் வருவது போல் இப்படியெல்லாம் வசனம் பேசி ஏமாற்றப்பட்ட இவர்கள்தான் தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சியைச் சேர்ந்த ஜெகதீஷ் என்பவருக்கு 2022ஆம் ஆண்டு அறிமுகமான குமரவேல் என்பவர் மிகப்பெரிய தொழிலதிபர் என கூறி தேனி மாவட்டம் உப்புக்கோட்டையைச் சேர்ந்த ரவியை அறிமுகம் செய்து வைத்திருக்கிறார். கனடாவில் ஒரு பொருளை விற்றதன் மூலம் ரவிக்கு 96,000 கோடி ரூபாய் கிடைத்துள்ளதாக தெரிவித்த குமரவேல், அந்த பணத்தை இந்திய ரூபாயாக மாற்ற வேண்டும் என்றால் இந்தியாவில் உள்ள பல துறைகளுக்கு பணம் செலுத்த வேண்டும் என கூறியுள்ளார். இதற்கு தேவைப்படும் சில லட்சங்களை கொடுத்தால் ஒரே மாதத்தில் நமக்கு பல லட்சங்கள் கிடைக்கும் என மூளைச்சலவை செய்திருக்கிறார். ஒரு பேங்க் பாஸ்புக் மாதிரி நிர்மலா சீதாராமன் அம்மா கையெழுத்து போட்டது மத்திய நிதியமைச்சர், மற்றபடி ரிசர்வ் பேங்க் ஆஃப் எம்பளம் இல்லை பக்காவாக ஒரு ஆவணத்தை எங்கிட்ட காட்டினாங்க. அதை நம்பி தான் நாங்கள் பணத்தை கொடுத்தோம். அதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் 2022 பணம் கொடுத்தோம். இன்றைக்கி 3 வருஷம் முடிய போகுது. இன்றைக்கி வரைக்கும் அந்த பணம் கொடுக்கல. அடுத்த மாதம் இந்த மாதம் நாங்கள் முடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். வேலை போயிட்டுருக்குது. இன்னும் நிறைய முடிவு கொல்லன்னு தான் சொல்லித்தான் இருக்கிறாங்க. இது வரைக்கும் அந்த பணம் வந்த பாடல. தேனி பழைய பேருந்து நிலையம் அருகே இருந்த ரவியின் அலுவலகத்தில் அடுத்தடுத்த சந்திப்புகள் நடக்க ரவியின் உறவினர்கள் என்று அறிமுகமான திருலோகச்சந்தர், ஈஸ்வரன் ஆகியோர் ரவி ஒரு பில்கேட்ஸ் என நம்பும் அளவிற்கு காதில் பூசூற்றியுள்ளனர். ஒரே மாதத்தில் கோடிகள் கைவசம் கிடைக்கும் என நம்பி லட்சங்களை கொடுத்தவர்கள் ஒரு கட்டத்தில் பணம் திரும்ப கிடைக்காத நிலையில் ரவியிடம் பணத்தை கேட்டு நச்சரித்து உள்ளனர். இவரு நம்பி 15 லட்சம் கொடுத்துருக்காரு. சரி, ஒரு மாதம் தரேன்னு சொல்லி வாங்கினது. சரி, சரிங்களா. இன்னைக்கு 1.5 வருஷம் ஆகி போச்சு. அவர் என்னை தினம் 100 தடவை கேட்குறாரு. எனக்கு பணம் கொடுத்துருங்க, எனக்கு பார்த்து கொடுத்துருங்க. நீங்கள் யார்கிட்ட கொடுத்தீங்க? 15 lakhs யார்கிட்ட கொடுத்தீங்க? 15 lakhs நீங்கள் யார்கிட்ட கொடுத்தீங்கன்னு கேட்டேன். எங்கிட்ட வாங்கின பணத்தை நீங்கள் எங்கே கொடுத்தீங்கன்னு கேட்குறாரு. நீங்கள் வாங்கினீங்க. சரி, கணக்கு அவர் வச்சிருக்கீங்களா? அப்போது ரவி கொடுத்த காசோலை பணமின்றி திரும்பி உள்ளது. அப்போதுதான் தாங்கள் முற்றிலும் ஏமாற்றப்பட்டதே இவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. நகைகளையும் சொத்தையும் அடமானம் வைத்தும் வட்டிக்கு வாங்கியும் லட்சங்களை கொடுத்தவர்கள் 3 ஆண்டுகளாக வட்டிக்கு மேல் வட்டி கட்டி கடனில் தவிக்கின்றனர். எனக்கு 100 கோடி தர சொன்னாங்க. இவர் 10 லட்சம் கொடுத்துருக்காரு. இவருக்கு 25 கோடி தர சொல்லிக்கிறாங்க. இவர் 20 லட்சம் கொடுத்துருக்காரு. இவருக்கு 50 கோடி தர சொல்லியிருக்காங்க. நகை அடமானம் வச்சுங்க, சொத்து அடமானம் வச்சோம். எங்கிட்ட இடத்த அடமானம் வச்சோம், நகை அடமானம் வச்சு தான் பணம் கொடுத்தோம். பணமாக தான் எங்கிட்ட வாங்கிட்டாங்க. வட்டி கட்டிட்டு அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் இந்த தேதி வட்டி கட்டி. ஈரோட்டைச் சேர்ந்த ஜெகதீஷ் 30 லட்சம் ரூபாயையும், தேனி ஆண்டிப்பட்டியைச் சேர்ந்த நாகராஜ் 20 லட்சம் ரூபாயும், மதுரையைச் சேர்ந்த வேலுச்சாமி 10 லட்சம் ரூபாயையும் இழந்திருக்கின்றனர். தங்களை ஏமாற்றியவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து 60 லட்சம் ரூபாயை மீட்டு தருமாறு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிவபிரசாத்திடம் புகார் அளித்துள்ளனர். தங்களைப் போல் பலரும் இந்த கும்பலால் ஏமாற்றப்பட்டிருக்கலாம் என கணிக்கும் இவர்கள் இனி ஒவ்வொருவராக புகார் அளிப்பார்கள் என நம்புவதாக தெரிவித்தனர். பேராசையால் இது போன்ற ஏமாற்று பேர் வழிகளை நம்பி பணத்தை இழக்க வேண்டாம் என அறிவுறுத்தும் காவல்துறை பல மடங்கு பணம் தருவதாக யாரேனும் ஆசை வார்த்தை கூறினால் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் அளிக்க கேட்டுக் கொண்டுள்ளது.
புதிய தலைமுறைக்காக தேனி செய்தியாளர் ரமேஷ் கண்ணனுடன் செய்தியாளர் சுகன்யா.